வெல்கம் டு த டீட்டெயில்டு ரிவ்யூ ஆஃப் தக் லைஃப். படம் பார்த்தவங்க இந்த ரிவ்யூ பாருங்கள், படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த ரிவ்யூவை பார்த்துருங்க. அப்புறம் படம் பார்க்கணுமா வேணாமல் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இந்த படத்தில் நிறைய நெகட்டிவ் இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது. ஸோ நான் ரெண்டுத்தையுமே சொல்லுவேன். நான் அன்பயஸ்டாக சொல்லுவேன். எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை, யார் மேலேயும் பயஸ் இல்லை. எனக்கு ஏன் மேலே தான் கோவம். 450 ரூபா கொடுத்து இந்த படத்தை போய் எப்பிக்கில் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா ஏன் மேலே தான் எனக்கு கோவம். உங்கள் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை. இந்த படம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லணுன்னே ஜென்ரலாக இந்த படத்துக்கு யாரெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க? இட்ஸ் பிரசாந்த், தமிழ் டாக்கீஸு, இவங்க தானே பண்ணுவாங்க. சவுக்கு சங்கர்லாம் ரிவ்யூ பண்ணுறாரு. அப்போ நினச்சி பாருங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு மைண்டில் கொண்டு வந்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர், அவர் ஒரு பையனை வளர்க்குறார். இந்த பையனுக்கு அந்த கேங்ஸ்டர் இடத்துக்கு போகணும்னு ஆசை. போகிறதுக்கு இந்த கேங்ஸ்டரை கொன்னுடுறான். ஆனால் இந்த கேங்ஸ்டர் திரும்பி உயிரோட வந்து இந்த பையனை கொன்னுடுறான். இதுதான் கதை. இந்த மாதிரி படம் உங்களுக்கே நிறையா தெரியும். அந்த படம் பேர்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாருமே பார்த்த படம் தான். ஆனால் இந்த படத்தை வித்தியாசமாக காமிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நம்பி போயிருந்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் படத்தோட ஸ்டோரி லைன். இந்த ஸ்டோரி லைன் நான் சொல்லிட்டேன், படத்தை ஸ்பாயில் பண்ணிட்டேடா அப்படின்னு கோவப்படாதீங்க. காரணம், இந்த கருமம் நீங்கள் டெய்லரில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நான் தான் ரங்கராய சக்திவேல் சொல்கிறாருல, அப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட், உண்மையாக ஸ்டார் காஸ்ட் தான் இந்த படத்தில் தான். காரணம், கமல் சார் ஆரம்பித்து சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர், இப்படி பட்டே கலப்புற மாதிரி இருக்குது. தெலுங்குல பரணின்னு ஒருத்தர் நடிப்பார், அவர், எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் பட்டே கலப்புறாங்க சார். சின்னி ஜெயந்த் அவர்லாம் எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா 90s கிட்ஸுக்குலாம் சின்னி ஜெயந்த் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இத்தனை பேரோட நடிப்பு யூஸ் ஆயிருக்கான்னு கேட்டால் ஸோ இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி காமிப்பாங்க. அந்த போர்ஷனில் இருக்கிற கேமரா ஒர்க் ஐயோ! அதுவும் அதில் கமல் சார் லுக்கு சூப்பராக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனக்கு அது ஏன்னு தெரில. இன்ஃபேக்ட் கமல் சாருக்கு தேவை கிடையாது. அவர் நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணி தலைக்கு டை அடித்தா போகிறோம், இன்னும் அந்த யங் லுக்குக்கு வந்துடலாம், அந்த நம்பிக்கை இருக்குது. பட் அது இல்லையான்னு படம் பார்த்தவங்க சொல்லுங்கள். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குங்க. அது ஒரு மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, படம் முழுக்க கேமரா ஒர்க் சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் மணிரத்னம் சாரோட ஃபேவரட் ஒரு விஷயம்னா சூரியன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே நிறைய எடுப்பாங்க சீனு. அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா ஒர்க் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த படத்தில். ரவி கே சந்திரன் சார் பட்டையை கிளப்பிட்டாருன்னு சொன்னால் இது ஒரு பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் வந்து மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது சில இடங்களில். பட்டு பல பாடுகள் இல்லை. அதாவது ஒரு பாட்டு வந்து சின்மை பாடினது சூப்பராக இருந்துச்சு. டி பாடினது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ டியோட வேர்ஷன் எடுத்து சின்மை இது வைங்க அப்படின்னு சொன்னாங்க. பாட்டே இல்லையே சார் அந்த படத்தில். நானும் வெயிட் பண்ணி ஏதோ இருக்குமோன்ட்டு இல்லை. வெண்வேலி நாயகா அந்த பாட்டு வந்து வருது, கேட்க யாரும் இல்லை, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கிளைமேக்ஸ் சீன் வருதுங்கும் போதே எழுந்து போயிட்டாங்க. எப்படி இந்தியன் 2ல் இந்தியன் 3யோட ட்ரெயிலர் யாருமே பார்க்கல, அந்த மாதிரி நிலைமையில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரெண்டாவது பாசிட்டிவ். வேறு பாசிட்டிவ் நெகட்டிவ் போவோம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. அதே யூஸ்ட் அண்ட் டெஸ்டட் மெத்தட் தான். உண்மையாக ஒத்துக்கிறேன். சங்கீதத்தில் 7 சுரம் தான் இருக்குது, இத்தனை கதை தான் இருக்குனாலும் அது வேறு ஏதாவது பண்ணி காமிச்சிருக்கலாம். அதையே போட்டு தேய்க்கிறது எப்படி வேற நீ சொல்லு அப்படின்னா, அப்படி தெரிஞ்சால் நான் படம் எடுத்திருக்க மாட்டேனா. ஆனால் இது வேறு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது. ஸோ அதுதான் முதல் நெகட்டிவ். ரெண்டாவது, உண்மையாக இந்த படம் பார்த்தவங்களை கேட்குறது, த்ரிஷாவோட போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு அந்த போர்ஷன் தேவையானே தெரியல. காரணம், நீங்கள் நாயகன் பார்த்தீங்கன்னா தெரியும். நாயகன்லேயுமே அவங்க சரண்யாவை போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வருது. ஒரு பிராத்தில் ஒரு ரெட் லைட் ஏரியாவில் தான் போய் கூப்பிட்டு வருவார். பட் அது வந்து ஒரு நல்லா இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி சீக்கிரம் போங்க, ஏன் நீ இன்னும் சம்பாதிக்கணும் அதிகமாக, இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் படிக்கணும்னு இவர் காப்பாற்றி கூப்பிட்டு வந்து படிக்க வச்சு அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் சின்ன பொண்ணு தேடி போயிருக்கீங்க, அங்கே இன்னொரு பொண்ணு சொல்லுது என் பேர் இந்திராணி, ஏன் சந்திரானா தான் கூப்பிட்டு போவேன். சரி, இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு அதையும் கூட்டுவா, இந்த சைடில் எல்லாரையும் கூப்பிட்டு வரீங்க தானே. அது இல்லை, இது ஏனே தெரியல. அண்ட் த்ரிஷா இல்லாமையே படம் கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த மேடம் ஐ எம் யோர் அடாம் அந்த சீன் வந்து தியேட்டரில் நான் எப்பிக்கில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கோயம்புத்தூரில் பார்த்தேன்.
என் கூட யாராவது படம் பார்த்தவங்களா இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அந்த சீனுக்கு மரண அமைதி. பல பேர் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்தாங்க தவிர அது அது எதுக்குன்னே தெரியல. ஸோ அந்த போர்ஷன் இல்லாமையே நீங்கள் சிம்புக்கும் கமலுக்கும் ரைவல்ரி நல்லாவே பில்டு பண்ணியிருக்கலாம். இன்னும் நான் அபிராமியை சிம்பு கொண்டாருனாலே இன்னும் ரைவல்ரி நல்லாவே வந்திருக்கும். அது தேவையே இல்லாமல் த்ரிஷா உள்ளே கொண்டு வந்து அது ஒரு நெகட்டிவ். 3வது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பலருக்கு பிடிக்கலன்னாங்க. பட் ஓகே, இந்தியனில் அந்த 6 பேக் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபைட் நல்லா இருந்துச்சு. பட் அந்த காஸ்டியூம் நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை போதி நம்பர் மாதிரி அங்கே இருக்கிற அந்த அந்த மாங்ஸ், அந்த டிபெட்டியன் மாங்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. பட் அவங்க அதே ட்ரெஸ் தான் இருக்கணும்னாங்களா, அதே முடி வளர்த்துட்டு தான் இருக்கணும்னாங்களா? ஊருக்குள்ள நம்ம இல்லை எப்பவுமே இருக்குல்ல, வெளிலேருந்து வரும்போது பேன் வரும், அப்புறம் முடியெல்லாம் விட்டு பழைய மாதிரி ஆயிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தா கூட லுக் வைஸ் நல்லா இருந்திருக்கும். இவர் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு பார்த்தா பரிதாபமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியனில் அந்த ஒரு சைனீஸ் கிட்ட போடுவாங்களே, அந்த ட்ரெஸ் மிக்சர் இருந்திருக்கு போல இருக்குது, அதை எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி பல நெகட்டிவ் இருக்குது. அண்டு வேறு என்ன இன்னும் நிறைய நெகட்டிவ் இருக்குது. பட் சொல்ல எனக்கு வருத்தமாக இருக்குது, என்னடா இப்படி போட்டு நம்ம ஒரு படத்தை சொல்கிறோமேனு. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்ப சுமார். இந்த படத்துக்கு பதிலாக நீங்கள் நிறைய படம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாயகனே அமேசான் பிரைமில் உட்காந்து பார்க்கலாம். கல்ட்டு கிளாசிக்னா அதான் கல்ட்டு கிளாசிக். அதில் வந்து நான் அடித்தா நீ செத்துருவடாங்கிறது, 4 காசு சம்பாதிக்கணும், நாய் மாதிரி உழைக்கணும், நான்லாம் இதெல்லாம் வேணும்னா அந்த அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு இல்லவே இல்லை. இது இந்த படத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சீன்ஸே சுத்தமாக இல்லை. ஸோ இது மோர் தென் ரிவ்யூ, ஒரு ரேண்ட் ஆஃப் தக் லைஃப்னு சொல்லலாம். ஸோ இதுதான், வேணா போய் படம் பாருங்கள்.